மயிலாடுதுறையில் அக்காவின் திருமணத்திற்கு வந்த இளம்பெண் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணவிழாவுக்கு வந்த உறவினர்கள் பிணவறைக்கு வெளியே காத்திருக்கும் நிலைக்கு தள்ளியது யார்? தனது மகளை காதல் திருமணம் செய்து கொடுத்த 3வது மாதத்திலேயே உயிரற்று கிடந்த கோலத்தைக் கண்டு பெற்ற மனம் துடிதுடித்த துயரம் நிகழ்ந்துள்ளது. ஓர் உயிர் பிரிந்த சோகத்தில் ஒட்டுமொத்த குடும்பமே நடைப்பிணமாக மாறியதற்கு யார் காரணம்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நரசிங்கம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி திவ்யராஜ், ஆரோக்கிய செல்வி. இவர்களுக்கு 4 மகள்கள், ஒரு மகன். மூத்த மகள் முன்பே உயிரிழந்த நிலையில் 3வது மகளான 23 வயது ஜெனிஃபருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் காதல் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திவ்யராஜின் 2வது மகளும் ஜெனிஃபருக்கு நேர் மூத்த அக்காவுக்கும் திருமணம் நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பருத்தியூர் தேவாலயத்தில் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ஜெனிஃபர் மற்றும் அவரது மாமியார் இருதயமேரி, நாத்தனார் லவன்சியா மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது ஜெனிஃபரின் அக்காவுக்கு சீதனமாக கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சீர்வரிசை பொருட்கள் இருதய மேரியின் கண்களை உறுத்தி உள்ளன. இதையடுத்து என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஜெனிஃபரை அவரது மாமியார் உடனடியாக தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டார். பின்னர் ஜெனிஃபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் மட்டும் அவரின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டு ஜெனிஃபரின் ஒட்டுமொத்த குடும்பமும் துடிதுடித்து போனது. விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் செங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சௌரிராஜ், இருதயமேரி தம்பதியின் மகன் மார்டின் ராஜ் ஜெனிஃபரை 5 ஆண்டுகளாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. மலேசியாவில் வேலை பார்த்து வரும் மார்டின் ராஜ் உறவுக்கார பெண்ணான ஜெனிஃபரை திருமணம் செய்வதற்கு தனது பெற்றோர் மூலம் அவரது குடும்பத்தினரிடம் பேசியுள்ளார். ஆனால் 2வது மகள் திருமணம் ஆகாமல் இருக்கும்போது 3வது மகளான ஜெனிஃபருக்கு எப்படி திருமணம் செய்ய முடியும் என அவரின் பெற்றோர் நியாயமான கேள்வியை முன்வைத்துள்ளனர். இருப்பினும் பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும், சீர்வரிசை எதுவும் வேண்டாம் என்று அவர்கள் இனிக்க பேசியுள்ளனர். வேறு வழி இல்லாமல் தனது மகளும் காதலிப்பதால் திருமணத்திற்கு ஜெனிஃபர் பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவசரமாக கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த 10 நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய மார்டின் ராஜ் உடனடியாக மலேசியாவிற்கு வேலைக்கு சென்று விட்டார். இந்த சூழலில்தான் ஜெனிஃபரின் அக்காவுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது.
அக்காவுக்கு அதிகளவில் சீர்வரிசை வழங்கியவர்கள் உனக்கு மட்டும் ஏன் வரதட்சணை கொடுக்கவில்லை என்று கூறி மாமியார் இருதயமேரி, நாத்தனார் லவன்சியா மேரி ஆகியோர் ஜெனிஃபரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஜெனிஃபர் மனம் உடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் வேணான்னு சொன்னப்பா, என் பிள்ளை ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்றேன்னு சொன்னாலே என் பிள்ளைய சாவடிச்சுட்டாப்பா, அவனோட வாழலன்னா செத்துருவேன்னு சொன்னான். அதுக்காகப்பா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இல்லைன்னா என் பிள்ளைய என் வீட்லயே வச்சிருந்துருப்பான்ப்பா. என்னால முடியலப்பா. மகளுக்கு திருமணம் நடைபெற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டிய தருணத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட மற்றொரு மகள் வரதட்சணை கொடுமையால் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தால் அந்த குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது.